வணக்கம், வெல்கம் பேக் டு புஷ்பலதாஸ் ஆல்ரவுண்ட் கிச்சன். இன்னைக்கு கிச்சனில் ஸ்பைஸ் ரேக் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, ஸ்பைஸ் ரேக் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன், நான் எப்படி ஸ்பைஸ் ரேக் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜிடி பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன கண்டெய்னர்ஸ் வாங்கினேன். இது ஒரு 5 பாக்ஸஸ் வாங்கினேன். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 2 இருக்குது. இது ஒவ்வொரு ஜாரும் 39 rupees. இது நான் அடையாரில் இருக்கிற முருகன் ஸ்டோரில் வாங்கினேன். இது ரொம்ப மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். நிறைய நம்ம ஸ்பைசஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் என்ன வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்க முடியும். ஆக்சுவலி நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கா. நான் ஏன் இந்த கண்டெய்னர் வாங்கலைன்னா, இது நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது ரொம்ப அழகாக எப்படி வேணாலும் டிஸ்பிளே பண்ண முடியும். கிச்சன்லேயோ டைனிங்லேயோ டிஸ்பிளே பண்ணும்போது நம்ம ஒரே மாதிரி டிஸ்பிளே பண்ணால் நமக்கே போர் அடிச்சிடும். அதனால் அப்பப்போ மாற்றி மாற்றி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம ஷெல்ஃபில் இந்த மாதிரியும் ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம். இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் லிட்டும் கிடைக்கிது, ஸ்டீல் லிட்டும் கிடைக்கிது. ஸ்டீல் லிட் வாங்கினா கூட அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலாக இல்லை, உள்ளுக்குள்ளே அது பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். கிச்சனில் நிறைய அந்த ரெட் கலர்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெட் கலர் எவ்வளோ நாள் ஆனாலும் அது ஒரு ஃப்ரெஷ் லுக்காகவே இருக்கும். அதனால நான் இந்த ரெட் கலர் ப்ரிஃபர் பண்ணேன். நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது ரொம்ப அழகழகாக விதவிதமாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம், இப்படி படுக்க வச்சும் வச்சுக்கலாம். இதில் ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரியும் நம்ம டிஸ்பிளே பண்ணி வைக்கலாம். ஸோ விதவிதமாக டிஸ்பிளே பண்ணி வைக்க முடியும். இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷெல்ஃபில் வைக்கும் போது நம்ம இந்த மாதிரி லிட் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஜார் நான் ஒரு 10 ஜார்ஸ் வாங்கினேன். நான் சமைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரேயில் இந்த என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ அதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். அதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்படி பார்த்திங்கன்னா இதில் நமக்கு அந்த ஸ்பைசஸ் நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு லென்த்தி ட்ரேயில் கூட நம்ம பண்ணிவிட்டு இந்த ட்ராயரில் வச்சுக்கலாம். ட்ராயரில் வைக்கும் போது இது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கும். டைனிங் டேபிளில் இந்த மாதிரி மேட்சிங்கான ஒரு ட்ரேயில் உப்பு, ஊறுகாய் எல்லாம் போட்டு ஒரே மாதிரி வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரேவும் நிறைய விதத்தில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா நைஃப் எல்லாம் இந்த மாதிரி இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரே. நல்ல ஸ்பூன்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி ட்ராயரில் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா நம்ம சமைக்கும் போது நமக்கு எந்த இன்க்ரீடியண்ட் வேணுமோ அந்த இன்க்ரீடியண்ட் மட்டும் இந்த ட்ரேயில் வச்சு நம்ம அழகாக இதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கண்டெய்னர் ஸ்டீல் லிட்லேயும் கிடைக்கிது, இந்த மாதிரியும் கிடைக்கிது. இந்த மாதிரி ஸ்டீல் லிட் என்னமோ ஸ்டீல் லிட்டை விட பிளாஸ்டிக்கே பெட்டர்னு தோணுது. இந்த ஸ்டீல் லிட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. சில டைம் நம்ம அவசரமாக கழுவும் போது இது அறுத்துடும். அதுவும் இல்லை, ஸ்டீல் லிட்டில் வாங்கினா கூட இந்த மாதிரி உள்ள பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஸோ உள்ள பிளாஸ்டிக் லிட் இருக்குது, மேலே கவரிங்க்கு மட்டும்தான் ஸ்டீலுங்கும் போது அது என்னமோ எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஸ்டவ் பக்கத்தில் வச்சுக்கலாம். அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப சௌரியமாக சின்னதாக இருக்குது. இந்த சைஸ் இருக்குது. இந்த மாதிரி அலுமினியம் ஒரு ஸ்டீல் லிட் வாங்கும் போது இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி கீரெல்லாம் விழுந்துருது. இந்த மாதிரி அதனால் இந்த மாதிரி வாங்கும் போது நான் பிளாஸ்டிக் லிட்டாகவே வாங்கிட்டேன். ஸோ இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச கண்டெய்னர்ஸ் நம்ம ரொம்ப அவசரமாக யூஸ் பண்ணும்போது கூட நம்ம இந்த மாதிரி விரலில் மாட்டிட்டோன்னா தவறி கீழே விழுகாது. இப்போ வாங்க கிச்சனில் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சு
என்னோடய ஸ்பைஸ் ரேக்கை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸ்பைஸ் ரேக்கை ரொம்ப சிம்பிளாக தாங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ரேக் வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்டீல் ரேக்ஸ் இப்போது 2 டயர் 3 டயர்னு நல்லா கிடைக்கிது. இந்த ஸ்டீல் ரேக் கூட நான் முருகன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். கிச்சனில் கேஸ் ஸ்டவ்வுக்கு ரைட் சைடில் இந்த ஸ்டாண்டை ஆணி அடித்து மாட்டியிருக்கேன். இதில் டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுற ரொம்ப அத்தியாவசியமான பொருள் மட்டும்தாங்க வச்சுருப்பேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எதுவுமே இதில் வச்சுருக்க மாட்டேன். எந்த அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கிறோமோ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ரேக்கில் நான் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த மேலே இருக்கிற கண்டெய்னர்ஸ் கூட ஒன்றில் சுகர், ஒன்றில் காப்பி பொடி, ஒன்றில் டீ தூள், அப்புறம் இந்த ஃப்ளேவர்ட் டீ பேக்ஸ், இதெல்லாம் நான் ஃபஸ்ட் ரேக்கில் வச்சுருக்கேன். இப்போது செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொடிகள் இங்கே வச்சுருக்கிறது கூட ஒரு ஆர்டராக தான் வச்சுருப்பேன். முதல்ல மஞ்சத்தூள் வச்சுருப்பேன், அது இருக்குது. இந்த கண்டெய்னர்ஸ் வச்சது போக பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பொருட்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் இந்த மாதிரி 4 பார்ட்டிஷன் உள்ள ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு எந்த ஸ்பைஸ் வேணுமோ அதை மட்டும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருக்கேன். இதுவும் நான் ஒரு ஆர்டராக தான் அடுக்கி வைப்பேன். முதல்ல கடுகு, அடுத்தது உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு. இந்த கடுகு உளுத்தம்பருப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், கடலைப்பருப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்க, இது கூடவே ஒரு பெப்பர் க்ரஷர் வச்சுருக்கேன். நம்ம சமையலில் மிளகு சேர்க்கும் போது உடனுக்குடன் இடித்து போட்டால் நல்லாயிருக்கும். இந்த பெப்பர் க்ரஷரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி போட்டுக்கலாம். இந்த ரேக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இடிக்கிற கல், அதுக்கு பக்கத்தில் போன்விட்டா பாட்டில். இந்த கிச்சனுங்கிறது வந்து நம்ம குடும்பத்தார் அல்லாத மற்றவங்கெல்லாம் வந்து புழங்கக்கூடிய ஹால் மாதிரியான இடம் கிடையாது. இதில் நமக்கு என்ன சௌகரியமோ, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நமக்கு என்ன தேவையோ அதை வச்சா போதும். ஒரு சிலர் பார்த்தானா அடிக்கடி அந்த ரேக்கில் இருக்கிற சாமான்கள்லாம் மாற்றிட்டே இருப்பாங்க. என்ன கேட்டால் ஸ்பைசஸ்க்கெல்லாம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை விட இந்த மாதிரி கிளாஸு, ஸ்டீல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஸ்டீல் வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.